ஒரு கவனக்குறைவு, ஒரே ஒரு விதிமீறல், ஒரு அலட்சியம் போதும் உயிரை பறிக்க. இதன் காரணமாக சாலை விபத்துகளில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. இதனால் சாலை விபத்துகளை குறைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் போக்குவரத்து காவலர்கள். தமிழகத்தில் 2014ஆம் ஆண்டில் 67,250 விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. இதில் 15,190 பேர் உயிரிழந்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு 69,059 விபத்துக்களில் 15,642 பேர் பலியாகியுள்ளனர். 2016ஆம் ஆண்டு 71,431 விபத்துக்களில் 17,218 பேர் பலியாகியுள்ளனர். ஆண்டுக்காண்டு அதிகரிக்கும் சாலை விபத்து மரணங்களை தடுக்கும் வகையில் சென்னை போக்குவரத்து போலீசார் பல்வேறு முயற்சிகளில் இறங்கியுள்ளனர். அதன் ஒரு கட்டமாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மகளிர் கல்லூரி ஒன்றில் விழிப்புணர்வு முகாம் நடத்தினர். எப்படி சாலையை பயன்படுத்தணும், எந்த விதத்தில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகணும், எந்த ஸ்பீடில் போகணும், ஹெல்மெட் ஏன் போடணும் அப்படின்லாம் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். நமக்கு தலையில் போட்டு ஹெல்மெட்னால நம்மளுடைய முடி பாதிக்கப்படுதுன்னு சொல்லக்கூடாது. அது ரெண்டாம் பட்சம் தான். முதல்ல நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம முடியை நம்ம காப்பாற்ற முடியும். புரிஞ்சிட்டீங்களா? அதனால தான் ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறோம். சாலையில் அதிவேகமாக வாகனத்தில் செல்வது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தான் என்று கூறும் போக்குவரத்து போலீசார் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வை புகட்டுவது அவசியமாகிறது என்கின்றனர். மேபி அவங்க வந்தது எங்கள் எல்லாருக்குமே யூஸாக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜென்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் ஜென்ஸை விட லேடிஸ் ரொம்ப டெரபிளாக வண்டி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதில் நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படின்றது இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சொல்லி தருவோம்னு நான் சொல்கிறேன். ஹெல்மெட் போடணும், அதுக்கப்புறமா யாரெல்லாம் லைசன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம். நாங்கள் அந்த ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் கொடுப்பது, விளம்பர பலகைகள் வைப்பது என்பதோடு நில்லாமல் மாணவ பருவத்திலேயே விழிப்புணர்வு கொண்டு வந்தால் விபத்துக்களை தடுக்க முடியும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுப்பிரமணியன்.